என்னம்மா இது இட்லி மாதிரியும் இல்ல தோசை மாதிரியும் இல்ல. மோகி இது பத்ரி. இன்னைக்கு நம்ம வீட்ல கேரளத்து ஸ்டைல்ல மட்டன் ஸ்டூ அண்ட் பத்ரி. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மட்டன் ஸ்டூ அண்ட் பத்திரி வயிற்றுக்கு அவ்வளவு இதமா இருக்குங்க. இதுக்கு 1 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து இதுல இடிச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல மஞ்சத்தூள் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி விட்டு கையாலேயே கொஞ்சம் கலந்து ஒரு 5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பானை வச்சு கேடிவி ட்ரூ வேல்யூ கோகனட் ஆயில் ஊத்திக்கலாம். இந்த எண்ணெய் நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இது பாரம்பரியமான எண்ணெய், பிளசன்ட் அரோமா, டபுள் ஃபில்டர்ட் அண்ட் முக்கியமா நோ ஆடட் கெமிக்கல்ஸ். நல்ல வெயில்ல காய வச்ச சுத்தமான கொப்பரையில இருந்து எடுக்கிறதுனாலயே டேஸ்ட் அரோமா செம்மையா இருக்குங்க. இந்த எண்ணெயை ஊத்தி இதுல பட்டை லவங்கம் ஏலக்காய் ஹோல் ஸ்பைசஸ் தாளிச்சு கூடவே வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டு வேக வச்ச மட்டன் இது கூட சேர்த்துட்டு நமக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் ஒரு ஆஃப் பாயில்ல குக் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா காய்கறியும் மட்டனும் சூப்பரா மிங்கிலா இருக்கும். இப்ப இதுல 2ஆம் தேங்காய் பாலை ஊத்தி ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து இப்ப ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு கொதிக்க வைப்போம். ட்ரூ வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஈஸியா அப்சர்வ் ஆகும், ஈஸியா டைஜஸ்டும் ஆகுங்க. முக்கியமா அரோமா அப்படியே ஸ்டே ஆகும். இப்ப திறந்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த தேங்காய் பால் சேர்ந்து சூப்பரா மட்டன் வெந்திருக்கும். இது கூடவே ஃபைனலா ஒரு கொத்து கருவேப்பிலைய போட்டு முதல் தேங்காய் பாலை சேர்த்து 2 செகண்ட் மட்டும் வச்சு இறக்கி வச்சோம்னா நல்ல டேஸ்டான மட்டன் ஸ்டூ ரெடி. இது தொட்டுக்கிறதுக்கு பத்திரி வேணும்ல. நல்ல கொதிக்கிற சுடு தண்ணியில பச்சரிசி மாவு சேர்த்து கொழுக்கட்டை மாதிரி திரட்டிக்கிட்டு சப்பாத்தி மாவு போல உருட்டி வச்சு பூரி போல திரட்டி தோசை போல சுட்டு எடுத்தோம்னா நல்ல மணமான பத்திரியும் ரெடி. முக்கியமா இந்த மாதிரி ரெசிபிக்கு கேடிவி பேஜை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்ப நம்ம சுட்டு வச்ச பத்திரி எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சு செஞ்சு வச்ச மட்டன் ஸ்டூவை அள்ளி ஊத்தி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.